ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், அதாவது நம்ம பொதுவாக தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, 3 காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று, தேவன் மேல் இருக்கிற பயபக்தி அதிகரிக்க வேண்டும். இன்னொன்று, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னோடய விசுவாசம் அதிகரிக்கணும். மூன்றாவது, எந்த கள்ளோபதேசம் வந்தாலும் இல்லை நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் இப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது இது எப்படி சரியாகும் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் எவ்வளோ அன்பானவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பல கணங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தோம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். அதாவது தேவன் எவ்வளோ கோபக்காரர் அப்படின்னு சொல்ல போகிறேன். அது எப்படி பிரதர், நம்ம தேவனை பற்றி நீங்கள் கோபக்காரன்லாம் சொல்லலாமா அப்படின்னா, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, நான் என்ன பண்ணுறது. த காட் தட் ஷோஸ் பை த ஸ்கிரிப்சர், அதாவது வேதம் காண்பிக்கும் தேவன் அப்படிங்கிற தலைப்பின்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்கக்கூடிய காரியம், அதாவது தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய த ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கும், அவங்க பெயர் கிறிஸ்தவங்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பொதுவாக இந்த wrath ஆஃப் காட், தேவனுடைய கோபம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஆமாப்பா ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஒரு அப்பாலஜியை போட்டு, ஒரு சாரியை போட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் உடனே மறந்துடுவார், அவ்வளோதான். தேவனுடைய கோபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்திற்கு அவருடைய விளக்கம் என்னென்னா, செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுரு, அவ்வளோதான். இந்த அளவு தான் தேவனுடைய கோபத்தை பற்றி அவங்க பேசுகிறது. இதற்கு அடுத்து ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆமாம் தேவன் கோவக்காரர், பயங்கரமான கோவக்காரர், பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்கள, அப்படியே காலி பண்ணிடுறார். பட் ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களே, அப்படியே இரக்கமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களே, மன உருக்கம், அப்படியே அந்த ஸ்திரியை பார்த்து அப்படியே மனது உருகி, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த திரளான ஜனங்களை பார்த்து மனது உருகி, ஆமாங்க அவர் கோவக்காரர் தான், அது அப்போ, ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் மாறாதவர்னு சொல்லி. எப்படி விளங்கிக்கிறது? சரி, தொடர்ந்து கற்றுக்கலாமே. இன்னொரு குரூப் எப்படின்னா தான் இந்த ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியனோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, தேவன் கோபக்காரன்னு சொல்லி தேவன் அசிங்கப்படுத்தாதீங்க பிரதர், அவர் எவ்வளோ அன்பானவர் தெரியுமா, அவரை போய் கோபக்காரன்னு சொல்கிறீங்க. இப்படி சொல்கிற இவர்கள் யாருமே வேதத்திற்கு ஒத்த சத்தியத்தை பேசவில்லை. வேதம் தேவனை எவ்வளவு கோபக்காரர்னு சொல்லுது. இதை சொல்கிறதுக்கே பாருங்களேன், கஷ்டமாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கேட்குறதே கஷ்டமாக இருக்குல்ல. தேவன் அன்பானவர் அப்படின்னா நல்லா இருக்குது, தேவன் கோபக்காரர் அப்படின்னு சொன்னால் அவர் த wrath ஆஃப் காட், அவருடைய உக்கிர வண்டல்களை உறிஞ்சி குடிப்பவன் யார் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, இன்றைக்கி அதான் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ முதல்ல இந்த குணாதிசயத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தேவன் அன்பானவர்னு கேட்ட உடனே துள்ளி குதிச்சு அந்த இருதயம், தேவன் கோபக்காரர்னு கேட்ட உடனேயும் துள்ளி குதிக்குதா? யோசிச்சு பாருங்கள். அல்லது இந்த டாப்பிக்கை பற்றி நான் யோசித்தது கூட இல்லை, இதை பற்றி பேச கூட எனக்கு விரும்பவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் இந்த டாப்பிக்கை குறித்து பேசுகிறதே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்டே கேட்குறேனே, தேவனுடைய குட்னஸ் அல்லது கர்த்தர் எவ்வளோ நல்லவர், கர்த்தர் அன்பானவர், இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லி கேட்ட பிரசங்கங்களையும் கவுண்ட் பண்ணிவிட்டு, தேவன் கோபப்படுகிறவர் அப்படிங்கிற பிரசங்கத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? இது 99.99 பிரசங்கம் என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா, அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கோபம் உள்ளவர்னு தனி பிரசங்கமாக கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது பிரசங்கத்தில் ஒரு 2-3 வார்த்தை, அதுவும் அது பிரஜாதிக்கு, நமக்கு இல்லை அவனுக்கு அப்படின்னு கேட்டிருப்போம், அவ்வளோதான். ஆனால் வேதம் அதை பற்றி ரொம்ப ஆழமாக சொல்லுது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை மட்டுப்படுத்தி இன்னொரு குணாதிசயத்தை தூக்கி பிடிச்சா அதுதான் ஹெரசி, அது கள்ள உபதேசம் சொல்லலாம். தேவன் எல்லா குணாதிசயங்களும் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு, அதாவது தேவனுடைய அன்பை உயர்த்தி பிடிப்பதற்காக தேவன் கோபமானவர், உக்கிரமானவர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே அழுத்தி இல்லாமல் பண்ணாலும் அதுவும் தப்பு தான். நம்ம கொஞ்சம் வசனத்தில் இருந்து பார்ப்போமே. சரி விடுங்க. இப்போ தேவன் கோபப்படாதவர் அப்படின்னா, கோபப்படுகிறவர் அப்படிங்கிறத வசனத்தில் அப்படியே அதாவது பூசி மொழிகின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே கன்சீல் பண்ணிருக்கணும், மறைவாக சொல்லியிருக்கணும். ஆனால் வேதம் எக்ஸ்பிளிசிட்டாக அவருடைய கோபத்தை பற்றி பேசுது. சரி, அப்படி தான் இல்லை அப்படின்னா 2 நல்லா கேட்டு பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர்
தான் கோபப்படுகிறவர் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் செய்கிற இந்த வெஞ்சன்ஸ் எங்கெல்லாம் அவர் உக்கிர கோபத்தை காட்டுறாரோ அதெல்லாம் வேதத்தில் எழுதாமல் இருந்திருக்கலாம்ல. அப்போ இந்த வேதமே சொல்லுது பல இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக தேவனே தான் எவ்வளோ பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பதத்தை நான் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும், பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, ஒரு பாட்டை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அந்த பாட்டை பற்றி மட்டும் இப்போ நம்ம ஊரில் இப்போ ஏகப்பட்ட பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம ஊரில் கொஞ்சம் பாட தெரிஞ்சோன்னா யூடியூப்பில் மில்லியன்ஸ் கிளிக்கு வியூ வரணும், ரிவ்யூஸ் வரணும், அப்புறம் சப்ஸ்கிரைப். தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிற பாட்டு மாதிரி முடிஞ்ச ஒரு பாட்டை எழுதி பாருங்களேன். நான் பாட்டை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டு எங்கே இருக்குன்னா உபாகம் 32வது அதிகாரம் 39வது வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வாசிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்கண்ணே. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். அப்படியா? எப்படி பார்க்குறது? அடுத்து சொல்கிறது பாருங்களேன். நான் கொல்லுகிறேன், நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. எங்க தப்பிச்சிருவே நீ? பிரதர், இது சாவரிட்டி ஆஃப் காடை பற்றி பேசுது. ஆமாம், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பானவர், இரக்கமானவர், ஆசீர்வதிக்கிறவர், வீடு தருகிறவர், கார் தருகிறவர் அப்படின்னு சொல்லாமல் இதெல்லாம் தராருன்னா இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். நான் கொல்லுகிறவர், நான் காயப்படுத்துகிறவர். இது சும்மா ஒரு மெட்டஃபோர் பிரதர், சும்மா ஒரு பேச்சுக்கு புரியறதுக்காக. அப்படியா? அடுத்த வசனத்தை படிப்போமே. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். ஸோ வாட்? ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி. எதை பற்றி பேசுது புரியுதா? சண்டையை பற்றி தான் பேசுது. பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். எவ்வளோ கோபமாக சொல்கிறாரு. அடுத்து, கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அன்புகளை வெறி கொள்ளுவேன். என்ன லாங்குவேஜுங்க இது? பைபிளில் தான் இருக்குது. வெறி கொள்ளுவேன். யார்? மனுஷன் இல்லை, தேவனை பற்றி எழுதின பாட்டுங்க. அடுத்து சொல்கிறேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தை பட்சிக்கும். அப்படின்னா பெருசுலேருந்து சிறுசு எல்லாத்தையும் வெட்டி தோம்சம் பண்ணிடுவேன். எப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு கேவலமாக இருக்கும். ஆனால் அது அப்படி தான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதுதான். அடுத்த வசனம் பாருங்கள், 43வது வசனம். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரன் இரத்தத்துக்கு பழி வாங்கி, இரத்தத்துக்கு இரத்தம், பல்லுக்கு பல் அப்படிங்கிற ரத்தத்தில் வருது, இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார். இந்த 2வது பகுதி நல்லா இருக்குல்ல? அவர் கிருபையுள்ளவர், நல்லா இருக்குது. ஆனால் பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, ரத்தம், மாம்சம், பட்டயம், அம்பு, இது இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். கடைசியாக இப்படி ஒரு பாட்டை எப்போ நீங்கள் கேட்டீங்க? பைபிளை தவிர வெளியில் இப்படி பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு யோசுவாவும் மோசேயும் எல்லாரும் காது கேட்க இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அதோடு மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்போனால் இதே மாதிரி ஒரு பாட்டை எழுதுறதுக்கு யாருக்காவது தைரியம் இன்னைக்கு இருக்கா? அல்ல, இப்படியே சொல்லலாம், தப்பு இல்லை, இதுவும் சத்தியம். ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் பாட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை லைக்ஸ் வராது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகலாம், அன்லைக் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு சத்தியத்தை பாட்டின் வழியாக சொல்கிறீங்க. அந்த காலத்தில் பல ஹிம்ஸ், பாமாலைகள், பாடல்கள் எப்படி இருந்துச்சுன்னா பல சத்தியத்தை மக்களுக்குள்ளே புகுத்துவதற்கு பாடலாக எழுதுனாங்க. சரி, நான் சொல்கிறத நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்களேன். இல்லை பிரதர், இதெல்லாம் அங்கங்கே இருக்கிறத எடுத்து நீங்கள் அப்படியே பெருசாக பில்டப் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஒரு கன்கார்டன்ஸ் எடுத்துகிட்டு லவ் ஆஃப் காட், மர்சி ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் wrath ஆஃப் காட், fury ஆஃப் காட், ஆங்கர் ஆஃப் காட் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் த பட்டயம், இது மாதிரி வரக்கூடிய வசனத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை விட இந்த பக்கம் வசனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்க தவறிட்டோம். சரி, இது எதற்காக அப்படின்னா, எதற்காக இதை படிக்கணும்?
ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அப்போ ஹவு ஆஃபன் he gets angry, அதாவது எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க கோவம் வரும்? நாள்தோறும் இருக்கு. பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், பாவி இல்லாத நாளே கிடையாது. அப்படி மாற்றி சொல்லமா, கோச்சிக்காதீங்க, அவர் கோபம் கொள்ளாத நாளே கிடையாது இந்த வசனத்தின் படி. ஏன்னா பாவி இல்லாத நாளே கிடையாது, அப்போ கோபம் கொள்ளாத நாளே கிடையாது. சரி, அடுத்து பாருங்களேன். இப்போ எந்த அளவுக்கு கோபம் கொள்வாராம்? 12வது வசனம், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். அதாவது நீ மனம் திரும்பு அப்படிங்கிறாரு, அவன் மனம் திரும்பலன்னு டக்குன்னு அந்த வாழை எடுத்து அப்படி தேய்க்கிறாரம்மா. எதுக்கு? கருக்காக்குறார், ஷார்ப்பாக்குறார். எதுக்கு? இப்போது பொட்டு தள்ளுறதுக்கு. அப்படி தான் வருது. அப்போது இதெல்லாம் ஒரு மெட்டஃபோர்னு நீங்கள் நினைக்க முடியாது. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். எந்த அளவுக்கு பாவத்தை தேவன் வெறுக்கிறார் அப்படிங்கிறதனுடைய ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். சரி, இது ரொம்ப முக்கியமாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். பரிசுத்தத்தை தேவன் நேசிக்கிறார் என்றால், பரிசுத்தத்தில் தேவன் சந்தோஷப்படுகிறார் என்றால், பாவத்தை தேவன் வெறுத்தே ஆக வேண்டும். பரிசுத்தத்தில் சந்தோஷம் வந்தால் பாவத்தின் மேல் கோபம் வந்தே ஆக வேண்டும். அப்படி வராத போது இதை மட்டும் செய்ய முடியாது. தீமையை வெறுத்தாதான் நன்மையை நேசிக்க முடியும். நன்மையை நேசிச்சா தீமையை வெறுக்க தான் செய்யணும். நன்மைக்கு சப்போர்ட் பண்ணால் தீமைக்கு எதிர்த்து தான் நிற்கணும். நன்மையை காப்பாற்றணும் அப்படின்னா தீமையை அழிக்க தான் செய்யணும். அப்போது பரலோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நரகத்தை பற்றியும் பேசி தான் ஆகணும். இன்றைக்கி நாம் பரலோகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, தேவனுடைய நன்மையை பற்றி பேசுகிற அளவுக்கு, கிருபையை பற்றி பேசுகிற அளவுக்கு, தேவனுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, பாவியை நேசிக்கிறத பற்றி பேசுகிற அளவுக்கு, பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நரகம், அதற்கான காரியங்கள், இதை குறித்து நம்ம பேசுகிறோமா அப்படின்னா அவங்க பேசுறதில்ல. ஏன்னா நமக்கு கேட்க பிடிக்கிறதில்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணணும் அப்படின்னா, அவர் எவ்வளோ தூரம் பாவத்தை வெறுக்கிறார் என்கிறது அறியும் பொழுது அவர் பரிசுத்தத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்கிறதை என புரிந்து, அந்த பரிசுத்தத்தின் மேலே இன்னும் தாகம், அந்த மனம் திரும்புதல் மேலே இன்னும் ஒரு தனியாக தாகம் உண்டாக வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் அன்பான தேவன். ஆனால் அந்த அன்பு இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இருளை எவ்வளவாய் வெறுக்கிற தேவன் என்பது எங்களுக்கு புரியுது ஆண்டவரே. நீர் பரிசுத்தத்தின் தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தத்தை நேசிக்கிற தேவன், அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்மை நீர் வெறுக்கத்தக்க, நீர் கோபம் கொள்ளத்தக்க, நீர் சினமடையத்தக்க காரியங்களை நாங்கள் செய்யாதபடி சீர்பொருந்தி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.